வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இப்போ உகாதி வருது இல்லையா, அதுக்கு சிலதெல்லாம் உகாதி ஸ்பெஷல் பண்ணிடலான்னு முதல்ல அதுக்கு போளி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த போளி தேங்காய் பொடியாக தான் நான் பண்ணுறேன். அதுக்கு முதல்ல இங்கே வெல்லத்தை 3/4 கப்பு வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் சூடு பண்ண வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தேங்காய் வச்சுருக்கு. இந்த தேங்காயை போட்டு இலக்கிட்டு தேங்காயை கொஞ்சம் நல்லா சுருவிட்டு அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு ஒரு திரிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட போட்டு இலக்கி நம்ம முதல்ல பூர்ணம் பண்ணிடலாம். இப்போ நம்ம பூரணம் ரெடி ஆகிட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய்யை நான் விட்டு கொடுத்தேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த மாமி முதல்ல பூர்ணம் பண்ணுறா, மாவு பிசைகிறது காமிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரிசையாக நம்மளுக்கு தமிழ் வருஷ பருப்பு, விஷு எல்லாமே பண்டிகையாக வருது இல்லையா, அதனால் முதல்ல நம்ம பண்ணும்போது இந்த ஸ்வீட்டாக பண்ணலாம், கொஞ்சம் பூர்ணம் கிண்டி வச்சுக்கலான்னு. அதுக்கப்புறம் அதுக்காக தான் நான் எங்கள் அம்மா என்னோடய கல்யாணத்துக்கு கொடுத்த பாத்திரத்தில் தான் எப்போவுமே முதல்ல நான் ஏதாவது ஸ்வீட் பண்ணும்போது ஆரம்பிப்பேன். அதனால அந்த பழைய கடாயில் நான் இந்த பூர்ணமும் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ 1 கப்பு மைதா எடுத்துட்டுருக்கேன். யூஸ்வலாக நான் கோதுமை மாவில் தான் பண்ணுவேன். ஆனால் அந்த கோதுமை கொஞ்சம் இழுப்புக்கு வராது. அதனால் கொஞ்சம் இது சுலபமாக பண்ணிடலான்னு பரவாயில்லன்னு எனக்கு மைதா மாவுலேயே பண்ணுறேன். 1 கப்பு மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், தேங்காய் எண்ணெயை. கொஞ்சம் தண்ணியை விட்டு இது கொஞ்சம் தளர நல்லா பிசைஞ்சு 1/2 மணி நேரமாக மூடி வச்சிடலாம். இங்கே உகாதிக்கு மசால் வடை பண்ணுவேன். அதனால நானும் மசால் வடை பண்ணலான்னு சொல்லிவிட்டு 1 கப்பு கடலைப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 45 மினிட்ஸாக ஊறின்ருக்கு. இதை நம்ம முன்னும் பாதியமாக அரைச்சிடலாம். இதில் 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு சேப்பு மிளகாய், 2 உப்பு, 2 ஜீரகம் இது போட்டு நான் அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது மாத்திரம்தான் போட்டுக்க. அப்புறம் கடைசியாக உப்பு, அப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டுன்ட்டு நிறைய கருவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி இது கூட அரைச்சிக்கிறதுனா அரைச்சிக்கலாம், இல்லைன்னா அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துன்ட்டு நான் தட்டி எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே இந்த கடலைப்பருப்புக்கு பச்சை மிளகாய், கொத்தமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம் இது போட்டுருக்கேன். இதை ஒன்றும் பாதியமாக அரைச்சிடலாம். ஒரு கை இங்கேயே விட்டுருக்கேன் நான். அதை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இது நம்ம வடைக்கு அரைச்சது ரெடி ஆகிடுது. இதை இது மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிக்கணும், தண்ணி விட வேண்டாம். நீங்கள் எல்லாம் அரைச்சி முடிஞ்சப்பறம் கையில் சேர்ந்து வரதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணியை விட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோட்டில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப நம்ம தண்ணியே விடாமல் அரைச்சோன்னா அது நம்மளுக்கு சேர்ந்து நம்மளுக்கு வடையாக தட்ட முடியாது. அதுக்கப்புறம் மிச்சம் அரைக்காமல் வச்சுருக்கிறதையும் இதில் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம அந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்து வடையாக தட்டிடலாம். இப்போ இந்த மாவை நான் கொஞ்சம் பரத்திட்டு உள்ளுக்குள்ளே பூர்ணத்தை வச்சுருக்கேன். அப்புறம் இதை நம்ம மூடிடலாம். இப்போ இந்த மாவை வச்சுட்டு நடுவில் பூர்ணத்தை வச்சு நல்லா நான் மூடிட்டேன். கொஞ்சமாக பரத்தின்றேன் அந்த மாவை. அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளோ மெல்லிசாக முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக, ரொம்ப மெல்லிசாக வேணுங்கிறது இல்லை. நான் ரொம்ப பெருசாக பண்ணலை, கொஞ்சம் சின்னதாக பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு வேளை அது கொஞ்சம் கையில் ஒட்டிட்டு கொஞ்சம் கூட பண்ணணுன்னா பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது எண்ணெயோ நெய்யோ வச்சுட்டு நான் தேங்காய் எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இது மாதிரி நம்ம பண்ணலாம். இதுக்கு பெஸ்ட்டு வாழை தான். இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வாழை கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப தூரம் போகணும். அதனால நான் பிளாஸ்டிக் கவரில் பண்ணிவிட்டு அப்புறம் இதை இங்கே நான் அந்த சப்பாத்தி தவாவை வச்சுருக்கேன். இதுக்குள்ளே முள்ளமாக போட்டு டக்குன்னு எடுத்துடணும் உடனேயே அந்த பிளாஸ்டிக் கவர் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹீட்டில் படாமல் பார்த்துக்கணும். அதனால தான் நான் டபுள் கவர் வச்சுட்டுருக்கேன். அப்புறமா நெய்யை விட்டு 2 பக்கமும் நம்ம எடுத்துடலாம். அது நான் 1 எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் 1 பண்ணிட்டேன். சும்மா எப்படி வருது என்னென்னு பண்ணி பார்த்தேன். இப்போ இதை கொஞ்சம் ரவுண்டாகவே ட்ரை பண்ணிவிட்டு அது போட்டு மைதா மாவுனால அங்கங்கே கொஞ்சம் இழுத்துக்கிறது, அதை பார்த்து முதல்ல நிதானமாக நம்ம எடுக்கணும். நான் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்ம வடையெல்லாம் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன்.
இது கொஞ்சம் வந்து கேஸு சின்னதாக்கிட்டு அந்த சின்ன ஃபயர்லேயே நம்ம வந்து நல்லா கருன்னு பொரிச்சு எடுக்கணும். ரொம்ப பெருசாக பண்ண மாட்டோம். சாதாரண இந்த மசால் வடை மாத்திரம் கொஞ்சம் குண்டு குண்டாகவே நம்ம போட்டுடலாம், இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும் அது. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம போலியும் வடையும் ரெடி ஆகிட்டு, மசால் வடையும் ரெடி ஆகிட்டு, போலியும் ரெடி ஆகிட்டு. இந்த போலி பண்ணின உடனே மேலுக்கு மேலே வைக்கக்கூடாது. கொஞ்சம் சூடு ஆடின அப்புறமா தான் நம்ம வந்து மேலுக்கு வைக்கணும். அது வரைக்கும் தனியாக வைக்கணும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு நம்மளால் எடுக்க முடியாது. எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். அண்ட் வந்து மெயினாக வந்து உகாதிக்கு அந்த உகாதி பச்சடி தான் பண்ணுவாள். அது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக வீடியோஸ் போடக்கூடாதுங்கிறதுனால அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இதுக்கு வந்து நான் நிறைய சிரமப்பட்டிருக்கேங்கிறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். ஆனால் ப்ளீஸ் கொஞ்ச நாள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இந்த ஊரில் வந்து மாமிழி பண்டுன்னு சொல்லுவாள். இந்த மாங்காயை அது போட்டு ஒரு சாதம் மாதிரி பண்ணுறது வழக்கம். இது உகாதிக்கு முன்னாடி பண்ண மாட்டேன். அந்த மாங்காயை யூஸ் பண்ண மாட்டேன். அன்றைக்கி தான் முதல்ல யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். நான் வந்து மாங்காயை சீவி வச்சுட்டுருக்கேன். அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் அரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் லேசாக, ரொம்ப அரைக்கலை, கொஞ்சம் திரியாக அரைச்சிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, பெருங்காயெல்லாம் போட்டு இதையும் போட்டு ஒரு இலக்கிட்டு இது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சாதத்தை போட்டு உப்பை போட்டு இளக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் அது மேலிட நிறைய வறுத்த வேர்க்கடலையும் பண்ணி நான் போட்டாக்கா நம்மளோட இந்த மாங்காய் சாதம் ஆகிடுது. இப்போ வந்து நான் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். நான் அந்த அரைக்கிறது சீவுறது எல்லாம் காட்டலை, என்ன அதெல்லாம் நிறைய தடவை காமிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நான் சீவி வச்சுட்டுருந்தேன். அது வந்து இது கூட விட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கூட மிக்சியில் லேசாக ஒரு ஓட்டி வச்சுருந்தேன். இப்போ நம்ம இது வந்து இலக்கி கொடுத்துட்டு சாதத்தை போட்டு இலக்கிடலாம். இங்கே வந்து அந்த மாங்காய் சாதம் ரெடி ஆகிட்டு, இதுவும் உகாதிக்காக இந்த ஊரில் ஸ்பெஷலாக பண்ணுவாள். அவள் பண்ணுற கலந்து சாதம்லாம் ஆந்திராவில் இருக்கிறவா, அதாவது இந்த தெலுங்கு பேசுவா பண்ணுற கலந்து சாதம்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இங்கே வந்து நான் பாயசம் பண்ணியிருக்கேன். இது வந்து பருப்பு பாயசம் தான். பருப்பு பாயசம்னாக்கா அந்த பெசரப்பப்புன்னு சொல்லுவா இல்லையா, அதாவது இந்த தோலோடு இருக்கிற க்ரீன் கிராம், அந்த பைத்தம்பருப்புலேயே தோலோடு இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் ஊற வச்சு அப்புறம் அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து பாலை விட்டுட்டு நான் கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு வெல்லத்தையும் போட்டு நம்ம முந்திரியெல்லாம் நெய்யில் வறுத்து கொட்டுறது தான். இதுவும் ரொம்ப சிம்பிள் அப்படிங்கிறதுனால இதையும் நான் காமிக்கல. இது ரெண்டும் தான். அதுக்கப்புறம் காத்தால் போலியும் வடையும் பண்ணினதுக்கப்புறம் நான் வந்து பண்ணினேன். இது காமிக்காததுக்கு இன்னொன்று காரணம் என்னென்னா, அப்போ யாரோ பேசுறதுக்காக வந்துட்டா, ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தால். அதனால நான் வந்து அப்பப்போ அடுப்பை வந்து பார்த்துட்டே இருந்தேன். அவளுக்கு எதிராக இதை நான் வந்து பேசினேன் எடுத்தேன் அப்படின்னா எங்கள் ஆற்றுல இவளுக்கெல்லாம் கோபம் வரும். அதனால நான் வந்து அவளுக்கு எதிராக அதை பண்ண வேண்டான்னு நான் வந்து அதை ஃபுல்லாக எடுக்கலை. ஆனால் எனக்கு மனசாகலை, இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணியிருக்கோம், எப்படியும் அப்லோட் பண்ணலான்னு. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். அதாவது இன்னொரு தடவை வேணால் நான் சொல்கிறேன், இந்த பாசிப்பயிர்லேயே தோலோடு இருக்கும் இல்லையா, அதை நல்லா வேக வச்சுக்கணும். கொஞ்சம் 1/2 hour வேணால் ஊற வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதில் வந்து பால் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு தலை வந்ததுக்கப்புறம் இந்த வெல்லம் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் சூடாக ஆடினப்புறமா விடுங்க, இல்லைன்னா சிலப்ப திரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் அது எல்லாம் நல்லா சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நான் வந்து ஒரு பேக்கெட் வந்து வாங்கின்னு வந்தேன், கோகனட் மில்க்கு, தேங்காய் பால். அதையும் விட்டு எனக்கு ஆற்றுல பண்ணுறதுக்கு சௌரியப்படலை. அப்புறமா இந்த முந்திரி பருப்பை வந்து நெய்யில் வறுத்து கொட்டினேன். இவள் வந்து தேங்காய் பால் விடுவா, சில பேர் விட மாட்டேன். அந்த பாலிலேயே தான் பண்ணுவாள். முக்கியமாக இதில் பால், அந்த பருப்பு, அப்புறம் வெல்லம், இதுதான் 3. Hope you all will like this. Please, if you like my video, subscribe to my channel and keep watching. Thanks a lot. Thank you.